அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் எங்கும் அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே. என் தேவனே, என் தலைவனே, இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே. என் தேவனே, என் தலைவனே, பறந்து விரிந்து உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே, என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே, என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 19/8/24 இருக்கிறோம். நாம் அன்னை, அனைவரின் அடைக்கலமும் அன்னை மரியா, இயேசுவின் உறவுகளே. நாம் தூய ஆவியின் செல்ல பிள்ளைகள். தூய ஆவியானவர் நம்மில், அன்னை மரியின் துணையோடு நாம் ஒவ்வொரு நாளும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 37, 28, 29, 30. ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர், அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். நீதிமொழிகள் 19, 22, 23, 24. நற்பண்பாளர் வாக்கு பிறழாமையை நாடுவர், பொய்யுரையாதிருப்பதே மேல். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும், அவ்வாறு நடப்பவருக்கு மனநிறைவு கிட்டும், தீங்கும் அவரை அணுகாது. சோம்பேறி உண்கலத்தில் கையிடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். இன்றைய வாசகம் எசேக்கியா நூலிலிருந்து. எசேக்கியா உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 19, 16, 22. நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர். விண்ணகத்தின் செல்வத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் மண்ணக செல்வத்தை நாம் வெறுப்போம். ஆனால் மண்ணக செல்வத்தை கொடுக்க தான் நமக்கு மனம் இல்லையே. கொடுக்க ஆரம்பித்தால் ஒவ்வொருவரும் உலகில் யாரும் ஏழையாகவே இருக்க மாட்டார்கள். நமக்கு எல்லாமே, ஏன் உலகையே கொடுத்தாலும் போதாது. இதோ ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு நாம் வாழ்த்தும்போது நீண்ட ஆயுளோடு இருங்கள் என்று சொல்கிறோம். இனி நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும் என்று வாழ்த்துவோம். இதோ பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரர் நெப்போலியன் தனது மனைவி ஜோஸ்பின் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்குவதில் அளவு கடந்த பணத்தை செலவழித்தார். இதனை கண்ட நெப்போலியன் தனது மனைவிக்கு பணம் கொடுப்பதை மறுத்துவிட்டார். ஆனால் ஆடை மீது உள்ள ஆசை தீரவில்லை. மேலும் ஆடைகளை வாங்கினார். இம்முறை படைத்தளபதியிடமிருந்து பணம் பெற்று ஒரு கட்டத்தில் படைத்தளபதி படைபலத்தை வலுப்படுத்த போதிய நிதி இல்லாமல் போரில் தோற்றார். செல்வத்தின் மீது மோகம் கொண்டால் சீடராய் இருக்க முடியாது என்பதை இயேசு அறிந்தவராய் இளைஞனுக்கு அறிவுறுத்துகிறார். சொத்தின் மேல் பற்று வைத்தவன் பொறுப்புள்ள சீடனாய் இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு விஷயம், நாம் எல்லோரும் இதை பார்த்திருப்போம், ஆனால் பார்க்காமல் இருப்பவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஒரு பிரபல நடிகர், அவருடைய அம்மா லம்போகினி கார் ஒன்றை வாங்குகிறார். அந்த கார் இந்த மழைக்கு முன்னால் அந்த கார் ஒரு நாள் அவர் ஓட்டுவதற்கு முயற்சி செய்யும்போது ரோடு சரியில்லை என்று போய் கலெக்டரிடம், அவர்களிடம், கவர்மெண்ட்டில் போய் பேசுகிறார். என்ன ரோடு, இந்தியாவில் இதை ஓட்டவே முடியவில்லையே அப்படி என்று பேசிவிட்டு வந்த பொழுது அந்த
ஒரு பெரிய மழை வந்தது. மழையில் வெள்ளம் அடித்து சென்று மழைக்கு தெரியாது, இயற்கைக்கு தெரியாது லம்போகினி காரு, இது ஸ்கூட்டி, இது டிவிஎஸ் 50, இது சைக்கிள் என்று அடித்து வாரிக்கொண்டு போய்விட்டது. அப்பொழுது அந்த தாயை எப்படி வெள்ளத்தில் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? ஒரு பெரிய பிரியாணி செய்கிற பாத்திரம், நாம் கல்யாணத்தில் பாய் வீடுகளில் நாம் பார்த்துருப்போம், பெரிய பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தில் அந்த அம்மாவை உட்கார வைத்து ஒரு 10 பேர், இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 பிடித்து கொண்டு தண்ணீரில் அவரை ஒரு போட்டு போல மிதக்க செய்து அந்த அம்மா கொடை பிடித்து கொண்டு வந்தார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், லம்போகினி அவங்க பரம்பரையாக அவர்கள் பணக்காரர் இருந்தனால் லம்போகினி கார் வாங்கினார்கள். ஆனால் அது காணாமல் போனது இயற்கையின் இயற்கையின் பொறுப்பு, அது நம் பொறுப்பல்ல. இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நாம் இந்த உலகத்தில் எதை வைத்திருந்தாலும் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. முடிந்தால் மற்றவருக்கு உதவி செய்வோம், ஏழைகளின் பசியை அறிவோம், பிறருடைய வலியை புரிந்து கொள்வோம், பிறருடைய வேதனையை புரிந்து கொள்வோம். மருத்துவமனையா, அவர்களுடைய வலியா, கடன் தொல்லையா, போராட்டமா, முடிந்த அளவு கையை நீட்டுவோம். நம்மால் முடிந்த அளவு உதவி செய்வோம். பிறரை மன்னிப்போம், மறப்போம், மறந்து ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.